ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, சிந்து வந்து சிவாவ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் அட்மிட் பண்ணிட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன்ஸ் அப்படி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சிந்துக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் வீட்ல இருக்கவங்கலாம் தெரிஞ்சு வந்து எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் சிந்து வந்து பார்த்தீங்கன்னா, கோவிலுக்கு போறது, அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது எல்லாமே வந்து சிவாக்காக வந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிவா பொழைச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னோனே, அப்பதான் நம்ம சிந்துக்கு வந்து உயிரே வருது. இந்த பக்கம் ஸ்னேகா அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு வந்து ரொம்ப வந்து இதுவாயிடுறாங்க. எப்படி அவன் வந்து பொழைச்சான்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, சிந்து வந்து சிவாவை எப்படி டேக் கேர் பண்ணிக்க போகிறாங்க, எப்படி பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்கமிங்கில் வந்து காமிக்க போகிறாங்க. ஸோ இதால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சிவாக்கு இன்னும் வந்து சிந்துவை வந்து அதிக லவ் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை அரெஸ்ட் பண்ண வராங்க. நீ தான் குற்றவாளி, வள்ளி இது மாதிரி உன்னை தான் சொல்கிறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஆறுமுகத்தை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஜெயிலில் வந்து போட்டு அடிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பைரவி வந்து உன்னை நிரபராதின்னு சொல்லிட்டு நான் நிரூபிப்பேன் கோர்ட்டில் அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா, பைரவி வந்து நம்ம ஆறுமுகத்தை நிரபராதின்னு சொல்லிட்டு நிரூபிக்க தான் வந்து வள்ளிக்கிட்ட போய் பேசுகிறாங்க. வள்ளி ஸ்டார்டிங்கில் வந்து இல்லை அன்றைக்கி தப்பாக தான் நடந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் வந்து பார்த்திங்கன்னா, பைரவி வர கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லை உன் பின்னாடி யாரும் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சஞ்சய் வந்து நான் தான் இதை சொன்னேன்னு சொல்லிட்டு நீ வந்து என்னைக்கோ சொல்லிடாத அப்படின்னு வந்து சொல்லிட்டு சஞ்சயும் எஸ்கேப் ஆக பார்க்குறாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஆறுமுகத்தை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்துடுறாங்க. இந்த பக்கம் ஆறுமுகம் வந்து பார்த்திங்கன்னா, உடனே பைரவியை கட்டி பிடிச்சி அவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஸோ செலியை வந்து காயத்ரி கிட்ட வந்து பேசி இது மாதிரி வந்து இசக்கி கிட்ட உஷாராக இரு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இசக்கியும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு திட்டம் வந்து போடுறாங்க. நம்ம காயத்ரி வந்து இந்த வாட்டி உஷாராக இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம் என்ன ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் வந்து நம்ம இசக்கி மாட்டுவாரா, சீக்கிரம் வந்து நம்ம செலியனுக்கும் காயத்ரிக்கும் எப்போ கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு பார்க்கலாம். இது போல் நிறைய அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.